ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாமா? என்ன வாங்கியிருக்கேன்னு பார்ப்போம். என்னுடைய கிச்சனுக்கு ஒரு புது வரவு. அமேசானில் தான் ஆர்டர் போட்டு என்னுடைய கிச்சனுக்காக ஒரு சில்வர் ஆயில் பாட்டில் 2 வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு பாட்டிலுடைய ரேட்டு வந்து 299 ரூபா. சரிங்களா? ஆல்ரெடி இந்த சில்வர் பாட்டில் நான் 2 வாட்டி ஆர்டர் போட்டேன். 2 வாட்டியுமே எனக்கு ஒரே கம்ப்ளைண்ட்டு. அந்த மூடி திறக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். அப்போ லூஸாக இருக்கும்போது நம்ம சரித்து ஊற்றும்போது எப்படியும் ஆயில் வந்து லீக் ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 2 தடவையுமே என்னுடைய ஆயில் பாட்டிலை வந்து நான் ரிட்டன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த சில்வர் ஆயில் பாட்டிலே நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாளாக இது கிட்டேயே நான் போகாமல் ஆர்டர் போடாமல் இருந்தேன். இப்போ இந்த மாதிரி சில்வர் பாட்டிலுக்கு வேணும், தேவைப்படுது. ஏன்னா கண்ணாடி பாட்டிலை விட சில்வரில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன். 2 பாட்டிலும் வாங்கியிருக்கேன். எதுக்காக வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 சில்வர் டப்பாவில் வந்து ஸ்பூன் போட்டு நான் வந்து கோல்டு வின்னர் ஆயிலும் பாம் ஆயிலும் நான் யூஸ் பண்ணுவேன். லாஸ்ட்டாக கோல்டு வின்னர் ஆயில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் லாஸ்ட்டாக பாம் ஆயில் ஏதாவது பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு வச்சுக்குவேன். இந்த 2 டப்பாலையும் ஊற்றி வச்சு குழிக்கரண்டி போட்டு தான் நான் வந்து தேவைக்கு எண்ணெய் ஊற்றுறது அந்த மாதிரி வச்சிட்ருந்தேன். அப்புறம் பார்த்தேன், அன்றைக்கி கை பிடிச்சு தூக்கும்போது கொஞ்சம் டப்பா கீழே சரிஞ்சு எண்ணெய் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு 2 பாட்டிலும் வாங்கியாச்சு. அப்புறம் மேலே இருக்கிற அந்த 3 பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ஒன்று நல்லெண்ணெய், தேங்காய், அப்புறம் கடலெண்ணெய், அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி கண்டெய்னரில் வந்து நெய், அது தோசைக்கு ஊற்றுற எண்ணெய் வச்சுப்பேன். இன்ஷா அல்லாஹ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.